இந்த வர்மத்தை இயக்கும்போது கை மூட்டு வலி வந்து சரியாகும். கை முட்டி மடங்குறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். முட்டி மடங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வர்மம். மூட்டு வர்மம் அப்படிங்கிறது கை முட்டியோட சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட். இந்த இடத்துல ஒரு குழி இருக்கும், அதுதான் மூட்டு வர்மம். இந்த வர்மத்தை இயக்குவதற்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டு விட்டு அழுத்தம் கொடுத்தும் இயக்கலாம், சுழற்சி முறையிலும் இயக்கலாம். இந்த வர்மத்தை இயக்கும்போது கை மூட்டு வலி வந்து சரியாகும். கை முட்டி மடங்குறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். முட்டி மடங்காதவங்க, நிமிக்க முடியாதவங்களுக்கு ரொம்ப ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வர்மப்புள்ளி. அது போக இந்த முட்டிக்கு கீழ்ப்பக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எங்கேயாவது வெட்டு காயங்கள் ஏற்பட்டோ அடிவு ஏற்பட்டோ இரத்தம் அதிகமாக கசியும் பொழுது அந்த இரத்த கசிவை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடிய புள்ளி இந்த மூட்டு வர்மம். இந்த வர்ம புள்ளியில் இந்த மாதிரி கைகளை வைத்து அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் போதுமானது. இதுக்கு கீழே இரத்த ஓட்டம் வந்து சீராக வராது. இரத்த ஓட்டம் வந்து லாக் ஆயிரும். இங்கேயே பிளாக் பண்ணி வச்சிடலாம். இங்கே ரத்தம் அதிகமாக வராமல் இருக்கும்போது ரத்தம் வெளியே வடிகிறது கொஞ்சம் கொஞ்சமாட்டு குறைஞ்சி ரத்தம் உறைய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிடத்துலேருந்து 2 நிமிடத்துக்குள்ளாடி அந்த ரத்தம் உறைஞ்சிரும். உறைஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம கையை மெதுவாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தா போதுமானது. அந்த இரத்த கசிவு உடனடியாக நிப்பாட்டிட முடியும். அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விபத்து காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த வர்மப்புள்ளிகளை எளிமையாக பயன்படுத்தி இரத்தப்போக்கை கட்டுப்படுத்துவதற்கு நாம் உதவி செய்ய முடியும். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.